கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவருடைய இரக்கத்தின் பரிபூர்ணத்தை விளங்க செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியேல் 12வது அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்தை சித்தத்தை நிறைவேற்றின தானியேலுடைய வாழ்க்கையிலே அவனை குறித்தும் அவனை போல தேவனை சேவிக்கிற பரிசுத்த வான்களை குறித்தும் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே கடைசி காலத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வருகையின் காலங்கள் எப்படி இருக்கும், அதில் யார் பங்கு பெற்றுக்கொள்ள முடியும், யார் தேவராஜ்யத்திற்குள் போவார்கள் என்றெல்லாம் இந்த பகுதி நமக்கு இன்னும் தெளிவாய் விளக்கி காட்டுகிறது. ஆனால் எவ்வளவு தூரம் தேவனுடைய சத்தியத்தை கேட்டாலும் ஒரு கூட்டம் இந்த 10வது வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி சிலர் தங்களுடைய அந்த விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் காத்து கொள்ளுவதற்காக பாடுகளை சகித்து புடமிடப்பட்டு தங்களை அந்த விசுவாச பரிசுத்த பாதையிலே நிலைநிறுத்தி கொள்ளுவார்கள். சிலர் துன்மார்க்கமாய் நடக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உணர்வதும் இல்லை. எவ்வளவு சத்தியத்தை சுவிசேஷத்தை நல் வழிகளை போதித்தாலும் கேட்டாலும் அவர்கள் திரும்புவதில்லை. ஆண்டவருடைய நாமத்தினாலே நீதிமான்கள், கர்த்தருடைய புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்டிருக்கிற நீதிமான்கள் அதை உணர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாவார்கள். இன்று நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொருவனும் தேவ ராஜ்யத்திற்குரியவனாக அவன் உயர்த்தப்படுவதை காண முடிகிறது. ஒருவேளை நாம் கேட்கலாம், புஸ்தகத்தில் ஒருமுறை அது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிறது. எழுதினவர் அதை எழுதி கிறுக்காமல் ஸ்தோத்திரம் அவர் கிறுக்கவே மாட்டார். என்ன தவறுகள் செய்தாலும், என்ன தீமையானவைகளை நடப்பித்தாலும் அவர் அதை ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அப்படி என்றெல்லாம் வேதம் எங்கும் சொல்லவில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே அப்படியானால் ஸ்தோத்திரம் நம்முடைய வாதத்தின்படி ஒருவேளை இந்த வசனத்தை தவறாய் சிந்திப்போம் என்றால் யூதாசும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வாய்ப்பு கிடைக்குமே. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், புஸ்தகத்திலே பேர் கிறுக்கப்படாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தையும் விசுவாசத்தை நீதியையும் காத்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தின்படி காத்து நிற்கிற ஒருவர் தான் அந்த தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அவர்கள் உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. அந்த புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கின்ற நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டது சிறப்பிலும் சிறப்பு. ஆனால் முடிவரியந்தம் நம்முடைய பெயர் கிறுக்கப்படாமல், அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எடுத்து போடப்படாமல் நாம் காத்து கொள்ளப்பட வேண்டியது அதிலும் சிறப்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். ஆனபடினாலே நம்முடைய பெயர்கள் நம்முடைய அறியாமையினாலும் அல்லது துன்மார்க்கத்தனத்தினாலும் வேத வசனத்தினுடைய கீழ்ப்படியாமையினாலும் கிறுக்கப்பட்டு போகாதபடி அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் முடிபரியந்தம் இருக்கத்தக்கதாக கவனித்து நடப்போம். கர்த்தர் தாமே நம்மை அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்குள் பத்திரமாய் அழைத்து செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான உங்கள் இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்கள் மாறாத பிரமாணத்தின்படி நீங்கள் கற்றுத்தருகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட பின்பும் தங்களுடைய துன்மார்க்கமான கீழ்ப்படியாத அல்லது வேத வசனத்திற்கு செவி கொடுக்காமல் ஒருவன் வாழ்ந்து மரித்து போவான் என்றால் அவன் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாயிருந்தும் ஆண்டவரை முடிவரை இந்த நிலை நிற்க முடியாதவனாய் போனபடினாலே அந்த பெயர்கள் கிறுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரே,
அந்த நிலை எங்கள் ஒருவருக்கு வரக்கூடாது. எங்கள் அறியாமையினாலோ எங்களுடைய தெளிவின்மையினாலோ நாங்கள் ஆண்டவரே நரகத்துக்குள்ள போயிடக்கூடாதப்பா. எங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது கடைசி வரை கிறுக்கப்படாமல் பாதுகாக்கப்பட பயத்தோடும் பக்தியோடும் வேத வசனத்திற்கு செவி கொடுத்து வாழ கர்த்தர் கிருபை தாரும். முடிவறிந்து நிற்க கிருபை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.